சூர்யானோடைய சூர்யா 47 திரைப்படத்தோட அப்டேட்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது நேற்று சொன்ன மணிக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு இந்த திரைப்படத்தோட ஹீரோயினான நசிரியா அவர்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்பட்டது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்தால் பர்த்டே. ஸோ நம்ம சார்பாக அவங்களுக்கான பர்த்டே விஷயத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஒரு திரைப்படத்துடைய ப்ரோமோ ஷூட் அப்படிங்கிறது தான் வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஒரு ப்ரோமோ ஷூட் அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாட்களுக்கு வந்து தான் போகும். ஸோ இன்றைக்கே முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அந்த ஷூட் பண்ணுற நிறுவனத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எவ்வளோ வேகமாக வந்து ஷூட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தும் ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனாலும் பசங்கள்கிட்ட ஃபோனை கையில் கொடுத்து அண்ணனை பார்த்தா ஃபோட்டோ எடுத்து போடணும் தான் தோணும். ஸோ ப்ரொடக்ஷன் நிறுவனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்மளோட ரெக்வெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கான ஃபோட்டோவில் பார்க்கும்போது நம்ம அண்ணாவோட லுக் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ சட்டையெல்லாம் வந்து தீக்காயம் அங்கங்கே கிழிஞ்சிருந்தது. மணிக்கு ரொம்ப மாசாக இருந்தாப்புல ஒரு ப்ரோமோ ஷூட்டுக்கே இவ்வளோ ரெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மணிக்கு தான் இருக்குது. போலீஸ் லுக் தான் படம்னா எந்த மணிக்கு மூஞ்சி வச்சுருக்காரு அந்த ஒரு லுக்கை காட்ட மாட்டேங்கிறாங்க. மாஸ்க் போட்ட மணிக்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பசங்கிட்ட கேட்கும்போது பியர்லெஸ்ஸாக இருக்காருங்கிறாங்க. ஸோ அதை பார்க்கணுங்கிறத நம்மளோட ஆசை. அதுக்காக வேண்டி நம்ம பசங்கிட்ட போய் அதை ஃபோட்டோ எடுத்து போடுங்கடான்னு சொன்னோன்னா அந்த ஹைப்பும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் எதுவும் பண்ணாதீங்கடா, பேசாமல் இருங்க. நாங்கள் வந்து ப்ரோமோவில் பார்த்தே தெரிஞ்சுக்கிறோம். ப்ரோமோ டிசம்பர் 25 இல்லை ஜனவரி 1 ரிலீஸ் ஆகும். அந்த இதில் நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதான் நம்மளோட கருத்து. ஸோ அதே மணிக்கு இந்த ஒரு திரைப்படத்துடைய மெயின் ஷூட்டிங் அப்படிங்கிறது ஜனவரி 14. அதே மணிக்கு பொங்கல் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் ஆகும். அந்த மணிக்கான தகவலும் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கிது. ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் 100 நாட்கள் கிட்டக்க தான் இருக்கும். ஒரு திரைப்படத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.